அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் கண் இமைக்கு அருகிலேயே தற்போது புதிய பிரச்சனைகள் ஏற்பட உள்ளன. இதுவரை ஒரு பக்கம் மட்டுமே இருந்த பிரச்சனைகள் தற்போது இன்னொரு பக்கமும் வர தொடங்கியுள்ளன. அது என்ன பிரச்சனை, இந்தியா அதை எப்படி சமாளிக்க போகிறது என்று இப்பொழுது நாம் பார்க்க ஆரம்பிப்போம். வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அவர்களின் அரசு கவிழ்ந்துள்ளது. அங்கே தொடர்ச்சியாக நடந்த மாணவர் போராட்டம் மக்கள் புரட்சி போராட்டமாக மாறிய நிலையில் தற்போது அங்கே அரசு கவிழ்ந்துள்ளது. முக்கியமாக ஷேக் ஹசீனா அவர்கள் நாட்டை விட்டே வெளியேறியுள்ளார். அவருக்கான அமெரிக்கா, இங்கிலாந்து விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அவர் பல வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் தான் அவர் தற்போது வரை உள்ளார். இனி அவர் எங்கே செல்வார்? இந்தியாவில் ஏதாவது சேஃப் ஹவுஸில் இருப்பாரா, அல்லது வேறு நாடுகளுக்கு பறந்து செல்வாரா, அல்லது தலைமறைவாகுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் இந்தியாவிற்கு இது புதிய விதமான சிக்கலை உருவாக்கியுள்ளது. ஏனென்றால் ஏற்கனவே பாகிஸ்தானில் தீவிரவாதம் உச்சத்தில் உள்ளது. அங்கே பயிற்சி பெறும் தீவிரவாதிகள் இந்தியாவில் தாக்குதல் நடத்த அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அதேபோல் லடாக், காஷ்மீரில் பாகிஸ்தான் சீனாவின் ஊடுருவல் உள்ளது. அருணாச்சல பிரதேசத்திலும் சீனாவின் ஊடுருவல் உள்ளது. இப்போது வங்கதேச எல்லை மட்டுமே பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் அங்கேயும் ஆட்சி கவிழ்ந்து விட்டது. ராணுவ ஆட்சியோ அல்லது எதிர்கட்சிகளின் ஆட்சியோ அது இந்தியாவிற்கு ஆதரவாக இருக்க வாய்ப்பு குறைவு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே கிளர்ச்சி இயக்கங்கள் உருவாகலாம். இந்தியாவிற்கு எதிரான தீவிரவாத இயக்கங்கள் அங்கே பயிற்சி மேற்கொள்ளலாம். பாகிஸ்தான் அமைப்புகள் வங்கதேசம் வழியாக இந்தியா உள்ளே நுழையலாம், அல்லது வங்கதேசத்திலேயே புதிய தீவிரவாத அமைப்புகள் தோன்றி அவை இந்தியா உள்ளே நுழையலாம். இப்படித்தான் இத்தனை காலம் இல்லாமல் இருந்த பிரச்சனைகள் இந்தியாவின் கண் இமைக்கு அருகிலேயே தற்போது புதிய பிரச்சனைகள் ஏற்பட உள்ளன. இதுவரை ஒரு பக்கம் மட்டுமே இருந்த பிரச்சனைகள் தற்போது இன்னொரு பக்கமும் வர தொடங்கியுள்ளன. இதை எப்படி இந்தியா சமாளிக்க போகிறது என்ற கேள்வி உள்ளது. எல்லா நாடுகளுக்கும் எல்லை பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்தியாவிற்கு மட்டுமே தற்போது எல்லா எல்லைகளிலும் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. வங்கதேச ஆட்சி கவிழ்ப்பு காரணமாக இந்தியா, வங்கதேசம் இடையிலான இரண்டு நாட்டு உறவு உடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஷேக் ஹசீனா அவர்களின் வெளியேற்றம் காரணமாக இந்தியா, வங்கதேசம் உறவு இனி நீடிக்கும் வாய்ப்புகள் குறைவு. ஏனென்றால் இப்போது வங்கதேச அரசு உடைய காரணம் அமெரிக்கா செய்த வேலை அல்லது சீனா செய்த வேலை என்று கூறப்படுகிறது. இரண்டில் ஒரு நாடு பாகிஸ்தான் மூலமாக வங்கதேச ஆட்சியை கவிழ்த்துள்ளது. இதை இந்தியா கவனிக்க தவறிவிட்டது. இல்லையென்றால் இந்தியா இந்த விவகாரத்தில் துரிதமாக செயல்பட தவறிவிட்டது என்ற புகார்கள் வைக்கப்படுகின்றன. அடுத்த செய்தி, இந்தியாவின் முதல் பன்னாட்டு விமான பயிற்சி தரங்க சக்தி 2024 என்ற பெயரில் நேற்று ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் 2 கட்டங்களாக நடைபெற துவங்கியுள்ளது. இதில் சுமார் 30 நாடுகள் பங்கேற்கின்றன. மேலும் 10 நாடுகள் தங்களது போர் விமானங்களுடன் பயிற்சிக்கு வந்துள்ளன. இந்த பயிற்சி இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களை வெளிப்படுத்தி பங்கேற்கும் நாடுகளின் ராணுவங்களுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் முதல் கட்டமாக ஆகஸ்ட் 6 முதல் 14 வரை கோவை சூலூரில் உள்ள இந்திய விமானப்படை தளத்திலும், இரண்டாம் கட்டமாக ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 14 வரை ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரிலும் பன்னாட்டு வான் பயிற்சி நடைபெறுகிறது. இந்த முதற்கட்ட பயிற்சியில் சூலூர் விமானப்படை தளத்தில் நேற்று துவங்கிய பயிற்சியில் ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், பிரிட்டன் ஆகிய நாடுகள் இந்தியாவுடன் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. இதில் இந்தியா தனது சொந்த தயாரிப்பு விமானங்கள் மற்றும் உபகரணங்களான தேஜஸ், ரஃபேல், மிராஜ் 2000, ஜாக்குவார் மற்றும் மிக் 29 ஆகியவற்றை காட்சிப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பறக்கும் பயிற்சி, தரை பயிற்சி, பாதுகாப்பு கண்காட்சிகள், கலாச்சார பரிமாற்றங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் இந்த பன்னாட்டு வான் பயிற்சியில் இடம்பெற உள்ளன. இந்த பயிற்சியை நடத்துவதன் மூலம் இந்தியா தனது வளர்ந்து வரும் பாதுகாப்பு திறன்களையும் பிராந்திய சக்தியாக தனது அந்தஸ்தையும் சர்வதேச அளவில் வெளிப்படுத்தும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. சூலூர் விமானப்படை தளத்தில் 8 நாட்கள் கூட்டு போர் பயிற்சி நடைபெறுகிறது. மேலும்
இந்தியா, ஜெர்மனி, பிரிட்டன், ஸ்பெயின், பிரான்ஸ் நாடுகளை சேர்ந்த விமானப்படை வீரர் வீராங்கனைகள் அதிநவீன போர் விமானங்களுடன் பங்கேற்றுள்ளனர். இந்திய விமானப்படை சார்பில் தேஜஸ், சுகாய் உள்ளிட்ட பல அதிநவீன போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மற்ற நாடுகளின் போர் விமானங்களுடன் போர் ஒத்திகை பயிற்சியில் கூட்டாக ஈடுபட உள்ளன. இந்த நிலையில் இதற்கான விரிவான ஏற்பாடுகள் இந்திய விமானப்படை சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று மாலை போர் விமானத்தில் 5 மணி நேரம் பயணித்து கோவை வந்த ஜெர்மன் நாட்டு விமானப்படை தலைமை தளபதி இங்கோ கெர்காட்ஸ் அவர்களுக்கு இந்திய வான் எல்லை பகுதியில் நுழைந்தது முதல் சூலூர் விமானப்படை தளம் வரும் வரை இரு புறங்களிலும் தேஜஸ் விமானங்கள் புடைசூழ வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின் போர் விமானத்தில் இருந்து இறங்கிய இங்கோ கெர்காட்ஸ் அவர்கள் இந்திய விமானப்படை தலைமை தளபதி VR சௌத்ரி அவர்கள் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதற்கு பின்னர் அங்கு பேசிய ஜெர்மன் நாட்டு விமானப்படை தலைமை தளபதி இங்கோ கெர்காட்ஸ் அவர்கள் 5 மணி நேரம் போர் விமானத்தை இயக்கி வந்துள்ளேன். இந்திய விமானப்படையுடன் இணைந்து முதல் முறையாக இத்தகைய கூட்டு போர் பயிற்சி கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் மேற்கொள்வதில் மகிழ்ச்சி. இதுவரை ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட 4 நாடுகளில் இதுபோன்ற கூட்டு போர் பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளோம். தற்போது இந்தியாவில் இந்த பயிற்சியை மேற்கொண்டுள்ளோம். எதிர்வரும் 8 நாட்களும் இந்த கூட்டு போர் ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட உள்ள பல்வேறு நாட்டு வீரர்கள் தங்களின் திறன்களை வெளிப்படுத்தவும் விமானப்படையில் தற்போது உள்ள அதிநவீன தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளவும் உதவும். மேலும் இந்தோ பசிபிக் பகுதியில் சீனா அச்சுறுத்தல் உள்ளதால் தான் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுகிறதா என்ற கேள்விக்கு இதுபோன்ற பயிற்சி எந்த உலக நாடுகளுக்கும் எதிரானது அல்ல என்றார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்திய விமானப்படை தலைமை தளபதி VR சௌத்ரி அவர்கள் பேசுகையில், இந்த போர் பயிற்சி இந்தியாவின் விமானப்படையின் பலத்தை எடுத்துக்காட்டவும் பிரதேசத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தவும் மிகவும் உதவும். இந்தியா, ஜெர்மனி என இரு நாட்டு விமானப்படையிலும் பெண்களின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு இருக்கிறது என்றார். அடுத்த செய்தி, இந்தியா சுதந்திரம் அடைந்த போது நாட்டின் பொருளாதார நிலைமை மிக மோசமாக இருந்தது. ஒருபுறம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நாட்டின் செல்வ வளங்களை சுரண்டி இருந்தனர். மறுபுறம் போர்களாலும் சுதந்திர போராட்டங்களாலும் பல பகுதிகள் அழிந்து போயிருந்தன. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடையாமல் இருப்பதிலும் பெரும்பாலான பொருட்களுக்கு இறக்குமதியை சார்ந்திருப்பதையும் உறுதிப்படுத்தினர். எனவே 1947 ஆகஸ்ட் 15 அன்று குறைந்த தனிநபர் வருமானம் மற்றும் குறைந்த தேசிய வருமானம் கொண்ட நாடாக இந்தியா இருந்தது. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி அதிகமாக இருந்தது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் பணியாற்றிய அல்லது தொழில்துறையினர் தேசிய வருமானத்தில் ஒப்பீட்டளவில் பெரிய பங்கை அனுபவித்து வந்தனர். அதே நேரத்தில் பெரும்பாலான ஏழைகள் சிறிய பங்கை பெற்று வந்தனர். பெரும்பாலான மக்கள் தொழிலுக்காக விவசாயத்தை நம்பியிருந்தனர். நுகர்வோர் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழில்கள் மிக குறைவாக இருந்தன. அன் அகாடமி வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் இந்தியா சுதந்திரம் அடைந்த அந்த காலகட்டத்தில் 2 பெரிய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருந்தது. ஒன்று வறுமை, மற்றொன்று படிப்பறிவு. பெரும்பாலான மக்கள் வறுமையில் இருந்தனர். மேலும் பெரும்பாலான மக்களுக்கு போதிய படிப்பறிவு கிடையாது. நாட்டில் தகவல் தொடர்பு, போக்குவரத்து மற்றும் பிற உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படவில்லை. விவசாயம் தவிர பெரும்பாலான பொருட்களுக்கு நாம் வெளிநாட்டை தான் சார்ந்திருந்தோம். இந்தியாவில் அப்போது மக்களின் சராசரி ஆயுட்காலம் கடுமையான அளவு குறைந்திருந்தது. 16% மக்கள் மட்டுமே படிப்பறிவு பெற்றவர்களாக இருந்தனர். இந்திய மக்கள் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகவும் பின்தங்கியிருந்தனர். 1947க்கு முன்பு இந்தியாவில் இந்திய நாட்டின் வருமானத்தில் 95% விவசாயம் மூலம் மட்டுமே கிடைத்தது. கிட்டத்தட்ட 85% மக்கள் விவசாயத்தை நம்பி மட்டுமே வாழ்ந்து வந்தனர். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இங்கே தொழில்துறையை மேம்படுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவில் 72% மக்கள் விவசாய தொழில்களில் ஈடுபட்டு வந்தனர். 10.2% மக்கள் உற்பத்தி துறையில் இருந்தனர். 17% மக்கள் அரசு துறைகளிலும் சேவை துறைகளிலும் வணிக துறைகளிலும் பிரிந்திருந்தனர். பெரும்பாலான மக்கள் விவசாயத்தையும், இந்தியா தன்னுடைய வருமானத்திற்காக பெரும்பாலும் விவசாயத்தையுமே சார்ந்திருந்தது. பிரிந்திருந்த சமஸ்தானங்களை ஒன்றிணைப்பது, மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து தருவது,
அதற்கு நாட்டின் வருமானத்தை பெருக்குவது என பல்வேறு சிக்கல்கள் இருந்தன. 1947 சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை R.K. சண்முகம் செட்டி அவர்கள் 26 நவம்பர் அன்று தாக்கல் செய்தார். அப்போது இந்தியாவின் வருமானம் 171.15 கோடி ரூபாய், மொத்த செலவினம் 197.29 கோடியாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருந்தது. நிதி பற்றாக்குறை 24.59 கோடி ரூபாயாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் பாதுகாப்புத்துறை செலவினம் மட்டும் 92.74 கோடி ரூபாயாக இருந்தது. உற்பத்தி அதிகரிக்கவும், வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்கவும், வேளாண் மற்றும் பிற துறைகளை வளர்ச்சியடைய செய்யவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. 5 ஆண்டு திட்டங்கள், பசுமை புரட்சி, உலகமயமாக்கல் என இப்படி படிப்படியாக இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தது. கூடிய விரைவில் 4 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் கொண்ட பொருளாதாரமாக இந்தியா உயர இருக்கிறது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.